சாப்பாடு வைக்கிறதுங்க. அரிசி இதில் 2.25 டம்ளருங்க. தண்ணி வந்து 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணிங்க. நான் 2.25 டம்ளர் போட்டதுனால 6 டம்ளர் ஊற்றிருக்கிறேங்க. சரி கொஞ்சம் சேர்த்தியே ஊற்றலான்ட்டு மறுபடியும் 1/4 டம்ளர் சேர்த்து ஊற்றிருக்குங்க. கிட்டத்தட்ட 7 டம்ளர் பக்கமாக வந்துடுங்க. 2.25 டம்ளர் அரிசிக்குங்க. இந்த கேஸ்கெட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடிங்க போடுறதுக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் பழசாயிடுச்சுன்னா ஃப்ரிட்ஜில் ஒரு 10 நிமிஷம் வச்சோம்னா நல்லா ஃப்ரீசரில் வச்சோம்னா கெட்டியாயிடும். நம்மளுக்கு ஆவி வெளியே வராது. இது வந்து இந்த மாதிரி இப்படி இது வாங்கி ஒரு 25 வருஷம் இருக்குங்க. இந்த சில்வர் குக்கர் வாங்கிங்க. அப்புறம் நம்ம இப்படி போட்டுட்டுங்க, நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இப்படி வச்சுட்டுங்க. இதில் இது வந்து மேலே வந்துடுங்க. ஆவி நல்லா வந்தால் உள்ளே அடைச்சிருக்கிற சாப்பாடெல்லாம் வெளியில் வந்துடுங்க நம்மளுக்கு. நம்ம அப்போ வந்து இதை போட்டுக்கலாங்க. இல்லாட்டி ஃபஸ்ட்டே போட்டுட்டோம்னாங்க ஒரு 10 நிமிஷம் போய் டக்குன்னு எடுத்துட்டும் கூட அந்த ஆவி வெளியே வந்தோடனே போட்டுக்கலாங்க. இப்போ வந்து போட்டு வைக்கலாங்க. இருந்தாலும் உள்ளே ஏதாச்சும் அடைப்பு இருந்ததுன்னா இது இப்படி மேலே வந்துடுங்க. வந்தோடனே ஆவி மேலே வந்தோடனே அப்புறம் விசில் போட்டுக்கலாங்க. மறுபடி தேடுறதுக்கு நம்ம இது மேலே வச்சுக்கலாங்க. இன்னும் நான் குக்கரு போடலைங்க. இந்த குக்கர் வந்து இப்படி கயிறு இப்படி இந்த மாதிரி வச்சுங்க கொஞ்சம் அமுத்திக்கணும். அமுத்திட்டு லாக் பண்ணிக்கங்க. இப்படி கொஞ்சம் இப்படி இந்த பக்கம் திருப்பினோம் லாக் ஆகிக்குங்க. இப்போ வந்து நம்ம வெயிட் போட்டுட்டுமே கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் போய் கொஞ்சம் இப்படி எடுத்தோம்னா டப்புன்னு ஆவி வெளியே வருங்க. அப்போயே உடனே போட்டுக்கலாங்க. இல்லாட்டி இந்த இடத்துல வச்சிடலாங்க. இப்போ ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்குறேங்க. இது கொஞ்சம் பெரிய குக்கருங்க. நம்ம குக்கரை வச்சுட்டு இப்படி வரணும்னா கொஞ்சம் எரியறதுக்கு இதாக இருக்குங்க. அதனால் ஒரு 2 தடவை இது பண்ணணும். அப்படி இல்லைன்னா நம்ம தீப்பெட்டியில் தான் இது பண்ணணும். இல்லாட்டி குக்கரை வந்து கீழே இறக்கி வச்சுட்டு தான் நம்ம இது பண்ணணும். இப்போ பார்க்கலாங்க. ஒவ்வொரு சமயம் பார்த்திக்கிங்க, ஒவ்வொரு சமயம் அந்த சவுண்டு கேட்டுன்னா ஒரு 2 தடவை திருப்பினோம்னா மறுபடியும் சவுண்டு வருங்க. அந்த சவுண்டு வந்த முன்னாடி தான் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணணும். இப்போ வந்து நம்ம வெளியில் தான் வச்சுருக்குறோங்க. இதில் வந்து ஆவி வருங்க. அப்பவும் போடக்கூடாதுங்க. இது வந்து கொஞ்சம் மேலே தூக்குங்க. இந்த நட்டு மாதிரி இருக்கிறது மேலே வந்தோடனே நம்ம வெயிட்டை போட்டுக்கலாங்க. அப்படி நம்ம போடுறதுக்கு முன்னாடி கண்ணுக்கிட்ட வச்சு பார்த்தோம்னா கொஞ்சம் ஹோல்ஸில் ஏதாச்சும் அடைப்பு இல்லைன்னா நேரடியாக கூட போட்டுக்கலாங்க. நம்ம வேறு ஏதாச்சும் வேலை செய்ய போகணும் அப்படின்னா மறந்துடுவோங்க. அதனால் நம்ம வெயிட்டை போட்டு அந்த பக்கம் போனோம்னா ஏதாச்சும் வேலை அவசரமாக இருந்ததுன்னா நம்மளுக்கு ஆவி வந்து வெளியில் போயிட்டே இருக்குங்க. அதனால் போட்டு விட்டுங்க நம்ம அந்த பக்கம் போயிட்டு வந்துட்டு பக்கத்தில் இருக்கிறப்ப இதை எடுத்தோம்னாங்க கொஞ்சம் ஆவி வர மாதிரி இருந்ததுன்னா அப்புறம் போட்டுக்கலாங்க. இப்போ நான் வந்து போடலைங்க. இந்த வெயிட் இது மேலே தான் வச்சுருக்கிறேன். ஸ்டவ் வேகமாக வச்சுக்கலாம். இதில் வந்து ஒரு 3 விசில் வேகமாக விட்டுறணுங்க. 1/2 மணி நேரத்துக்கு மேலேயே ஊற வச்சுட்டேங்க. 3 விசில் வேகமாக விட்டுட்டு 1 விசில் வந்து சிம்மில் வச்சு 1 விசில் விட்டுக்கலாம். நேரடியாக நம்ம போட்டுக்கலாம். முன்னமெல்லாம் உள்ளே ஒரு ஸ்டாண்டு வச்சு அது மேலே தனியாக பாத்திரத்தில் நம்ம 1 டம்ளருக்கு இவ்வளோ தண்ணின்னு அளந்து ஊற்றிங்க. பாத்திரத்தை இதுக்கு உள்ள இந்த அளவுக்கு இருக்கிற பாத்திரத்தை ஸ்டாண்டு வச்சு அதில் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி ஸ்டாண்டு வச்சு அதுக்குள்ளே பாத்திரம் வச்சு வைப்பேங்க. அதெல்லாம் கொஞ்சம் நிறையா சவுண்டு விடணும். இது நேரடியாக வைக்கிறதுனால சீக்கிரம் நம்மளுக்கு சாப்பாடு வெந்துடும். இந்த குக்கர் வாங்கி 25 வருஷத்துக்கு மேலேயே இருக்குங்க. ஃபஸ்ட்டு சில்வர் குக்கர் வந்தப்போ வாங்கினதுங்க. ஜாஸ்தி அதிகமாக வைக்கிறப்ப இந்த மாதிரி இதில் ஒரு 3 டம்ளரு வழிய வேணுன்னா ஒரு 4 டம்ளரும் கூட வச்சுக்கலாங்க. ஒரு 1/4 படி அரிசி வேக வைக்கலாங்க. இப்போ வந்து நான் இதில் 2.25 டம்ளர் அரிசிக்கு 7 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கிறேங்க. பார்க்கலாங்க சாப்பாடு எப்படி வருதுன்ட்டு.